பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். சந்தோஷமாக ரதியமாட பால்பானை பங்கிட்டு அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாக வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சர்க்கரையெல்லாம் போட்டு ஒரு தரமான ஒரு பொங்கல் பொங்க போகிற மக்களே. கட்டுமலம் 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 தாலியாங்கட்டில் கடைச்சி மாலையாது கட்டும் அப்படி விடுங்க. திருநாள் இல்லமெல்லாம் தலித்திடுந்தாய் பொங்கல். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாக வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், இன்றைய நாள் உழவர் திருநாளாம் தைத்திருநாள். இன்றைக்கு வந்து தைப்பொங்கல் ஏன்னா அதை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வேஷ்டி ஷர்ட், அம்மா பாவாடை சட்டை சாரியாக கட்டணும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு பாவாடை சட்டை வாங்கி கொடுத்த அம்மாவுக்கு. அடுத்த மிதுவுக்கு வேஷ்டி ஷர்ட், சனுவுக்கும் கட்டத்தானே பாருங்கள் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அழகான அப்படி போட்டு அழகான ஒரு வேஷ்டி கட்டி அழகாக இருக்கிறார். சரி, ஓகே. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தைப்பொங்கல் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்பெஷல். இந்த வருடம் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு நாளாகவும் நல்ல ஒரு வருடமாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடந்து போகிறதுக்கு நாங்கள் எல்லாருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் பிரார்த்தி கொண்டு பொங்கல் வேலையை வந்து ஆரம்பிக்க போகிறோம். என்ன ஒரு மனவருத்தமான விஷயம் அப்படின்னு சொன்னால் மக்களே, இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய டிரைவர்ஸ் இப்போ அவங்களோட வீட்டில் வந்து பொங்கல் அப்போ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஹையர் ஒன்று வந்தது. அந்த ஹையருக்கு வந்து போகிறதுக்கு வந்து டிரைவர் இல்லைண்ணே. அப்போ அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த ஹையரை வந்து ஓட போகிறது யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் மனுஷன் தான் இன்றைக்கு வந்து நாங்கள் சாரதியாக செயலாற்ற போகின்றோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இனி வரும் காலங்களில் வந்து எங்களுடைய கம்பெனி வந்து வளர்ந்து போகணும். இன்றைக்கு வந்து நாங்கள் போகாமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாளைக்கும் நல்லது நடக்கா இந்த நல்ல நாளில் வந்து நானே வந்து சாரதியாக போகிறது வந்து எனக்கு மிக்க சந்தோஷம் மக்களே. பாசிக்குடாவுக்கு ஒரு டீமை வந்து நாங்கள் பேனில் வந்து கொண்டு போகிறோம். நான் தான் சாரதி அப்போ அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த அனைத்து விஷயங்களையும் வந்து மிது, சனு, ரதியம்மா இவங்களோட காம்போலாம் பார்த்துட்டீங்க. இப்போ நிறைய நாள் ஆச்சுன்னு ஒரு பொங்கல் ஒன்று பொங்கி அழகாக வந்து இது பண்ணுவாங்க. நான் நிற்கத்தான் வேணும் மக்களே, என்ன செய்கிற விருப்பம் தான். இந்த தொழிலையும் வந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் இடத்துல நான் வெளிக்கிட்டு பாசிக்குடா வந்து போயிடுவோம் மக்களே. சரி, ஓகே. அப்போ இனி தொடர்ந்து ஓடியா கொண்டு வைப்பாங்க. இந்த பாட்டு இருக்கல என்ன படிங்கம்மாவும் தைத்திருநாள் இல்லமெல்லாம் தலித்திடுந்தாய் பொங்கல். இத்தனை நாங் காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல். கோலமுட்டு விளக்கேற்றி கும்பிடு வாழம்மா. எனக்கே தெரியாது இந்த பாட்டு தெரியுமா? ஓகே, அது பழைய ஒரு பாடல் போடக்கு தெரிஞ்சாக்கள் படிச்ச பாட்டு அவங்க சின்ன பருவத்தில் படித்த பாட்டு. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து வெளிக்கிழப்புற மக்களே எங்களுடைய ஒலிவாங்கியை நாங்கள் மிதுஜன் அவர்களுடைய கையில் ஒப்படைத்து விட்டு நான் விடைபெறப் போகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வாய்ஸ் ஆஃப் மனுஷனின் இனிய தாய்த்திருநாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொண்டு இப்போ நான் வந்து பாசிக்குடா நோக்கி எங்களுடைய பயணம் ஆரம்பிக்க போகிறது. நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் வெளிநாட்டிலிருந்து வரலாம். அதையும் தாண்டி இலங்கையில் வந்து நீங்கள் பல இடங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு ஹோட்டல்லிருந்து சாப்பாடெல்லாம் வந்து நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு ஒரு பாதுகாப்பான குறைந்த விலையில் ஒரு சேவையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் மனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய கையில் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு பயணம் செய்யறோம். அழகாக நித்திரத்துக்கு வரலாம், பயப்படலாம். அந்த வேலை பேக்கை தூக்கிட்டு போயிடுவாங்க, அதை தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சேஃப்டியாக அந்தந்த இடத்துல இருக்கும். சேஃப்டி ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்றது வந்து செயற்பாடு மூலம் தான் நாங்கள் நிர்வகிக்க முடியும், பாயால் நிர்வகிக்க முடியாது. நீங்கள் புக் பண்ணி பாருங்கள், ஒரு தடவை வந்தால் உங்களுக்கு விளங்கும் தான் நீங்கள் போகணுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டியான ட்ராவல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இனி வருகின்ற வருடம் எங்களுடைய கம்பெனியை வந்து நாங்கள் வளர்க்குறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறோம். மிக விரைவில் கொழும்பில் மீண்டும் என்றை விட முதலான கட்டுநாயக்க ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து திறவடப்பு இந்த மாதத்துக்குள்ள இப்படி திறந்துடுவோம். இது வந்து சுவரன்னு மாதம் புக் பண்ணக்கூடியவங்கெல்லாம் வந்து நீங்கள் இப்போவே புக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ மிதுஜன் அவர்களுடைய கையில் ஒலிவாங்கி ஒப்படைக்கின்றேன். ஓகே மகளே, பார்த்துருப்பீங்கன்னு அனுஷன் சொல்லிட்டு போய்த்தாரு மிதுவாக்கிற தமிழில் நடக்கும்னு சொல்லி. ஆனால் எனக்கு தொண்டையில் அனுபவம் ரெண்டு சொன்னால் 2 நாள் கொஞ்சம் இந்த லேட்டாக தூங்குனது மற்றது கூழ் தண்ணி குடிச்சேன், அதில் வந்து தொண்டை கொஞ்சம் நோவுது. அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். போய் அதெல்லாம் யோசிக்காதீங்க. உண்மையிலே இன்றைக்கெல்லாம் தெரிஞ்சுக்குவேனே
அதாவது உழவர் திருநாள் எங்களுடைய தமிழ் பண்டிகை இன்றைக்கு தான் இன்றைக்கி தமிழ் திருநாள் 1ஆம் தேதி இன்றைக்கு. அதை முன்னிட்டு எல்லா தமிழர்களும் இன்றைக்கு பொங்கி வழிபடுவாங்க. அதாவது சூரியனுக்கு நன்றி செலுத்தும் மூலமாக தான் செய்வாங்க. இன்றைக்கு நாங்களும் எங்களோட ரதியம்மாட வீட்டைக்கிற சூரியனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். மற்றாக்கள் செலுத்தினாங்களே தெரியல, நாங்கள் கட்டாயம் செலுத்துவோம். என்னடா ஒவ்வொரு வருஷம் நாங்கள் செய்கிறது என்ன வளமையாக. போன வருஷம் கூட பார்த்துப்பீங்க, போன வருஷம் உண்மையிலே ஒரு வேறு லெவலில் இருந்தையும் வேணுமென்னு சொன்னால் அதையும் உங்களுக்கு இன்ட்ரோல் ஆட் பண்ணி ஆட் பண்ணி விடுவோம் ஷானு. ஓகே, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நோம்பலை செய்கிறோம். எங்களுக்கு அந்த டைம் வசதி காணா போய்து, அதனால் வந்து நாங்கள் நோம்பலை செய்கிறோம். உண்மையிலே நோம்பலன்னு சொன்னால் ரதியம்மா எப்படி ஒரு செட்டப் செஞ்சுக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பாருங்கள், வழியாக தெரியும். உண்மையிலே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஓகே, மண்பானைலாம் பொங்க போகிறோம் அழகான முறையில். மற்றதெல்லாம் புதையனங்கள். இந்த பார்த்தீங்களா எல்லாம் சில்வர் பல நன்றி. அதிகமாக அப்படி தான். அதாவது இந்த சாமிக்கு நம்ம இதை செய்யணும்னு சொன்னால் அப்படியே நீட்டாக தான் செய்வாங்க. ஓகே, ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, எல்லாம் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளம்ஸ் இருக்கு, ஏலம் இருக்கு, கருவாப்பட்டை இருக்கு, சீனி. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக தேவையான பொருட்கள் வச்சுக்காங்க. இப்போ நாங்கள் தேங்காய் திருவணும் என்னடா தேங்காய் திருவி தான் நாங்கள் பொங்க போகிறோம். அது பசுப்பால்னு சொன்னால் நல்லா ஏன் அதிகமாக. மற்றது பசுப்பால் வந்து எல்லோரும் பொங்குறல நினைக்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் எடுக்கிறேன். ஓகே, 2 தேங்காய் இருக்கு. அதை வந்து எங்கள்கிட்ட சனு அதிகமாக திருவாங்க. இப்போ நான் வீடியோ எடுப்பேன் ஓகே, வாங்க சனு. ஏண்டா வேலையை வந்து நேரத்தில் ஆரம்பிக்க தான் டக்குண்டு, அதாவது சூரியன் உதிக்கும் முந்தைய நாங்கள் செஞ்சோம். சூரியன் உதிக்குது இருந்தும் பரவாயில்லண்ணே, எங்களோட டைமுக்கு நாங்கள் செஞ்சு முடிப்போம். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மக்களே. உண்மையில் நல்ல ஒரு காணொலியில் வரும். அதுக்கு முதலாவது எங்களோட வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்பா போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். ஓகே, இப்போ வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் தேங்காவை திருவ போகிறோம். அதிகமாக தேங்காய் எங்களுக்கு தகர்த்து தந்துருக்காங்க. இதை வந்து திருவி எடுக்கணும். ஓகே, கடனால்ரா போய் தேங்காய் திருவி. ஓகே, எந்த அளவுக்கு நம்ம பாலை வந்து கட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ பொங்கின மாதிரி அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடிட்டு நேரம் அதிகமாக இப்போ பொங்கின மாதிரி. அதாவது நம்ம 2025 வருஷம் எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்னா விமானத்தில் வர மாதிரி போய் நாங்கள் பந்தலில் நாங்கள் கட்டி அவ்வளோ வேலைங்கிறாவே போன வருஷம் அதுக்குள்ளே ஓடிது. ஓகே, தொடர்ந்து பாருங்க மக்களே. இந்த கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் ஒரு பாதி திருவியாச்சு. தொடர்ந்து பாருங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சனு வந்து தேங்காயெல்லாம் தான். இப்போ வந்து பால் புளியணும். பால் புளியறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு பானைக்கு நாங்கள் பூமாலை கட்டணுமே. ஓகே, வாங்க கட்டி விடுவோம். கட்டுமலம் சனு தாலியாங்கட்டில் கடைச்சி மாலையாது கட்டும் 2 3வது முடிச்சா. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 முடிச்சு போட்டிங்க மக்களே பானைக்கு. இன்றைக்கு உண்மையிலே சர்க்கரையெல்லாம் போட்டு ஒரு தரமான ஒரு பொங்கல் பொங்க வர மக்களே. உங்களோட வீட்டிலே நீங்கள் எப்படி இல்லாமல் தைப்பொங்கலை கொண்டாடுறோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கண்ணே. ஓகே, அதிகமாக ஊற்றுங்களா. பொங்கலுக்கு தலைப்பால் அப்படின்னா இல்லை என்ன அதிகமாக. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண்பானையில் பொங்குன மக்களே உண்மையிலே ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குமே. அது வந்து இந்த மண்பானையில் எப்படி பொங்குன்னு சொன்னால் ஒரு களிமண் வீடு அரைக்கணும். அதில் வந்து மேலுக்கு ஓலை மட்டையாக அரைக்கணும், கீழே மணல் அரைக்கணும். உண்மையிலே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்களோட வீடு இல்லை ரதிமா, அதாவது ஒரு இயற்கையான இடத்துல ஒரு வயலுக்கு நடுவில் அப்படி ஒரு வயல் குடிசைமாக இருக்கணும். உண்மையிலே அப்படிலாம் பொங்குனா மேலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி போக மாட்டேன் தெரியல. ஆனால் எல்லாருக்கும் நல்ல ஒரு வருஷமாக அமையணும். நீங்கள் நினைச்ச காரியங்கள் இனிதே நடைபெற வேண்டும். எல்லாத்தையுமா அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களோட துணை இருப்பார் மக்களே.
அதுவும் நம்மட ராசி பொறுத்த சொல்லிக்காங்க இந்த தடவை நல்ல ராசியான்னு சொல்லி என்ன ராஜிடா அப்படி? நாங்கள் கடக ராசி. நான் என்ன வெதிரில் அதிகமாக ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த வரைக்கும் ஓட்டமாக தான் கிடக்கு. வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நிற்கிற அளவுக்கு ஓட்டமாகி. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பொங்கல் பானை ரெடி பண்ணித்தோமே. ஆமாம். இப்போ நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் மட்டும் தான் வைக்கணே. இந்த பால் வந்து கொதிச்ச அப்புறம் தான் நம்ம அரிசியை போடுவோம். ஓகே, இப்போ வாங்க அழகான முறையில் வைக்கலாம். அது நல்லா எரியும். வேப்பங்கொல்லி பாருங்க நேராகிக்காண்டு வெளியுது. சரியா? சட்டு ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்பானையில் வச்சோம்னு சொன்னால் லேட் ஆகுமே பால் பொங்குறதுக்கு. அது எது அலுமினியில் வச்சோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து கொதிச்சிடும். எந்த அலுமினியம் டக்குன்னு சூடாகும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இறுதி வரைக்கும். அப்போ தான் அவங்களுக்கு விளங்கும் பிரதியமாட இந்த 2026 வருஷம் எப்படி போவேன்னு சொல்லி இதெல்லாம் விளங்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் பொங்கி வடியுது. பார்த்தீங்களா? அழகாக பொங்கி வடியிடும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சந்தோஷமாக ரதியமாட பால் பானை பொங்கிட்டு உண்மையிலே இந்த பால் பொங்குனா தான் சந்தோஷம் என்ன. அதாவது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகும்ன்ற ஒரு ஐதீகம். மண்பானையில் பொங்க கூட நம்மட மற்ற பானையில் பொங்குனா சரி. பொங்கல் எல்லாம் அடுப்புக்கு தான் போகும். பொறுமையா நிதானமா பொங்கல் அதிகமா. பொங்கலும் பொங்குது பாலும் பொங்குதும் வாழ்த்தி கொண்டுங்கடி. உண்மையிலே முதல் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன வயசுலடா ஏனும் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எங்களோட ஊரில் தான். அவங்க எப்படின்னு சொன்னால் 5-6 மணிலாம் பொங்கிடுவாங்க. அப்போ அந்த நேரங்களை எழுப்பாங்க பக்கத்து விடான். அப்போ பொங்குனாங்க கைமுழுத்தமாங்க போகிறடா. கைமுழுத்தமாங்க போனால் ஃபஸ்ட்டுக்கு தேவாரம் படிக்கணும். தேவாரம் திருவாசகம் படித்தா தான் கைமுழுத்த காசு. அது எவ்வளோ தருவாங்கண்ணேம்மா? 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா. அது வாங்கினாலே பெரிய சந்தோஷம். உண்மையில இந்த சின்னாக்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன வயசு ஒரு 10 வயசு 9 அந்த வயசுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கைமுழுத்த வாங்கினு சொன்னால் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம்டாப்பா. ஓ புது போடணும். நம்மளும் அப்படி தானடா ஒரு வயசில் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரையெல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த மருத்துவ வாங்கி கொண்டு வைக்கிறானே எப்படா விடியுதில்லை எப்படா விடியுதில்லை எப்படா விடியுதில்லை இப்போ பார்த்து தானே. ஓ ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை போட போகிறோம் நாங்கள். இப்போ போடுங்கிறது அதிகமாக சர்க்கரை அதிகமாக கவனமா பால் கொதிக்குது கலர்ன்னு சொல்லி. கொஞ்சம் கூட தாரி கூட அதிகமாக வடிவணும் தானே. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே என்ன தனியாக பொங்குறானுகள் ரதியமாக இருக்காவோ சனு இருக்காவோ 2 பொங்குறாங்கல்ல. பாருங்க இந்த அப்பாவை போட்டு படுத்துற வாடை இல்லை ரதியம்மா இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இல்லை அது ஓகே வரும் அது. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ரதியம்மா இப்போ பேரிச்சம்பழம் போட போகிறாங்கண்ணே. உங்களை பார்த்தீங்களா கருப்பாரிக்கு போடுங்கிறதுங்க. அப்படியே ஓடுங்க அப்படியே ஓடுங்க. கொஞ்சம் அள்ளு வண்டி வந்ததையுமா காரணமே என்னடா ரதியமான இந்த ஹவப்பை கொஞ்சம் சின்ன நறுக்கி கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அந்த வேணும். ப்ளம்ஸ் வந்து என்ன திராட்சை படம் என்ன கிரேப்ஸா என்ன திராட்சைன்னு சொல்லுவாங்கடா. கொடிமந்திரி இதுதான் நாள். ஓ கொடுமந்திரி உண்டா ஜப்னா சைடில் கூட இருந்த பழம் தானடா சின்ன. இது பழம் தானே சின்ன சின்ன ஆகிவனே. நாங்களும் ஒரு ஜப்னாவில் போய் சாப்பிட்டு நாங்கள் தோட்டத்தில் போய் நாங்கள் அள்ளி போட்டு சீனியை போடுவோம். ஓ
மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் வந்து உருகி வந்தது. இப்போ நாங்கள் சீனியை போட்டு மூடினோம்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷத்தில் இறக்க வேண்டியதானே. இறக்க வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சம் விடுங்கண்ணா, கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க. இன்னைக்கு ஈனோட காசியமா ஓ, இப்போ பொங்கல் ரைட்டாக வந்தால் அந்த சீனி போட்ட உடனே இனிப்பு போட்டால் உடனே வந்து கசிங்கட்டாப்பா. போட்டாமா ஓகே போடுங்க. இதெல்லாம் சரியா அதிகமாக அதிகம்னு சொன்னால் அளவுக்கு இந்த மாதிரி எடுப்பாங்கண்ணே. அரிசி அளவுக்கு எல்லாம் கணக்காக தான் வருமா. கணக்காருண்ணே. 3.5 சுண்டு அரிசி ஓட்டிக்கேன். ஒரு துபானியாண்டம் தான் வாங்கக்குள்ள ஆ கொஞ்சத்தை எடுத்து அள்ளி வச்சுக்க வேணே. கொஞ்சம் கிண்ட இந்த பானைக்குண்ணே வடியும். வடிவாரிக்கானது. இவ்வளோ பானமா வந்து கிடக்கு. ம் 2 பானையில் அரிக்கி. ஆனால் சித்திரை வருஷத்துக்கு கூட பொங்கல் நாங்கள். சித்திரை பொங்கல் ம் எல்லாரும் இல்லை, ஒரு சில ஆள் பொங்குவாங்க சித்திரைக்கு. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் ரெடி ஆகிதுனே. ஆமாம். இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்து இறக்கி வடியாக சாமிக்கு படைச்சி சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்டு எங்களோட பக்கத்தில் இருக்கிற உறவுகளுக்கு கொடுத்து இன்றைய நாளை சந்தோஷமாக கொண்டாட போகிறோம் என்ன. ஓகே, இப்போ வாங்க நாங்கள் மூடி வைப்போம். என்னதையும் வாழையில் ஓட்டு மூடுறவங்க வாழையில ஓட்ட அண்டி அமுடுமா. ஆண்டி அமுலும் என்ன. சிலாக்கள் வந்து பொலித்தீன் சொப்பின் பேக்கெல்லாம் போடுவாங்க. இப்போ நாங்கள் என்னடா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு மடை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் வந்து தானே, இதை கொஞ்சம் அங்கால ஓரமாக சைட்டாக்க அப்புறம். ஓகே வாங்க. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் எல்லாம் முடிஞ்சேனே. இதில் வந்து எங்களோட நடைக்கெல்லாம் மடியாக பூவை வச்சு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தன பூச்சி கொடுத்தோணுமேனே. ஓ இந்த இருக்கிறதுமா. நம்மளோட மனசு சுத்தமாக இருந்தால் எல்லாம் சுத்தமாக இருக்கேன்னு வேணும். நம்ம எதை நினைக்கும் அதெல்லாம் கட்டாயம் நிறைவேறும். விலை கொள்ளணுண்ணே. விளக்கு வந்து ஒரு 10 மணி கொளுத்துனாங்க, டக்குன்னு 10 மணி வேணும். ஓகே ஒரு கஷ்டம் பொங்கல் பண்ணி தீத்து வரல. திருச்சி தம்பாளம் பதியமா வேணும். மேலே இந்த அதிகமான பூசியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வரவழி ஒரு மக்களுக்கு ஒரு குறையும் வராமல் எல்லோரும் நல்லா இருக்கணும். இங்கே எல்லாம் நினைச்ச காரியங்களாக நடக்கணும். அதுக்கு எல்லாம் துணை இருக்கணும்.